ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பைசால். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? பிரதர் சிஸ்டர், இயேசுவுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு பிசாசுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் நம்மளை தப்பான இடத்துல போய் போட்டுருவான். பிரதர் சிஸ்டர், ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஓடின நாட்கள்லாம் எங்கே? ஆண்டவருக்காக எவ்வளோ காரியம் பண்ணீங்க? ஒருவேளை இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது, ஐயோ ஆண்டவருக்காக நான் இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேனே, நான் இவ்வளோ பின்மாற்றம் அடைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம்லாம் ஆண்டவர்கிட்ட போனால் மன்னிப்பு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஏக்கத்தோட இருந்தீங்கன்னா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேச போகிறார். ஓகே, என் அன்பு மகனே மகளே, என்னிடம் திரும்பி வா. உன்னை குறித்து வச்சுருக்க திட்டங்கள் நோக்கங்கள் ரொம்ப பெருசுடா, அதை நான் பண்ணி முடிக்கணும், அந்த பலனை நீ அடைஞ்சே தீரணும், அதுக்காக நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி இந்த வார்த்தை உங்கள் இடத்துல பேசுகிறேன். நான் வார்த்தைக்குள்ளே போய்ட்டு மீதியான காரியங்களை சொல்கிறேன். அப்படி சிஸ்டர், வார்த்தைக்குள்ளே போட்டாமா? எபிரேயர் 10:32 முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். முன்னாடி நீங்கள் ஆண்டவருக்காக எப்படி இருந்தீங்களோ அதை நினச்சி பாருங்கள். நீங்கள் பிரகாசம் அடையப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. அன்னைக்கு விபச்சாரத்துக்கு விலைக்கு ஓடினீங்களே, பாவத்துக்கு விலைக்கு ஓடினீங்களே, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினீங்களே, பண்ணி 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 ஒன்றுமே ஒன்று கிடைக்கலன்னு சொல்லி அந்த பலன் கிடைக்க வேண்டிய நேரம், அந்த திட்டம் நோக்கம் நிறைவேற நேரத்தில் இந்த பிசாசு என்ன பண்ணுவாங்க, உங்களை டம்மி பண்ணி அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, வா ஜாலியாக போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இப்போ இன்னும் ரொம்ப தூரம் கூப்பிட்டு போய் தானே ஆண்டவர் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே மகளே திரும்பி வா, உன்னை குறித்த திட்டங்கள் நிறைவாக இருக்குது, இன்னமும் இருக்குது. அதே வசனத்தில் அதே அதிகாரத்தில் 35 ஆகியால் மிகுந்த பலனுக்கேதான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயமுறுத்தி இப்போ பிசாசு வேண்டி போனால் பயம் இருக்குங்க. ஐயோ என்னடா என் வாழ்க்கை போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, தெளிந்த புத்தி உள்ள அன்புள்ள பயங்கரமான ஆவியை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி மீண்டுமா அந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்து மீண்டுமா எழுப்ப ஆசைப்படுறாரு. ஸோ கம் பேக் வித் காட் வில் மேக் இட் ஹேப்பன் சம்திங் கிரேசி ஃபார் யூ. பிரதர் சிஸ்டர், எவ்வளோ பின்மாற்றத்துக்கு போனால் சரி, உங்களோட பாவங்களை மன்னிக்க அவர் ரெடியாக இருக்குது. நீங்கள் திரும்பி வர ரெடினா உங்களோட திட்டங்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதை அப்படியே அவரை பற்றி கொண்டு அந்த பலனுக்கான காரியங்களை தைரியமாக முடிச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணுறா. மகா இறக்கும் கிருபையும் தெய்வம் அதிகாரம் இந்த தகப்பனே, அப்போ எவ்வளோ பின்மாற்றத்தில் போயிருந்தாலும் சரி, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்குறாங்களே, அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க. அவங்கள குறித்த திட்டத்தை நோக்கத்தை கர்த்தர் நீர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நிறைவேறக்கூடாதபடி பிசாசு பண்ண எல்லா திட்டங்களையும் அதமாக்குங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் மகா ஆண்டவரே. அப்பா, நீர் இவர்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை நிறைவாக நடத்த முடியாது ஜெபித்து இந்த சிறிய ஜெபத்தை முடிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வளர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. உங்களுக்கான திட்ட நோக்கம் ரெடியாக இருக்குது. வாங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க, கர்த்தரோட இருங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சபைக்கு போகிறத விட்டுறாதீங்க. அங்கே தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். சபையில் யாரை பிடிக்கல அதனால் ஆண்டவர் உங்களுக்காக வந்திருப்பார். அங்கே போய்ட்டு ஆண்டரை மட்டும் பார்த்துட்டு சைலண்டாக வீட்டுக்கு புரியுதா பிரதர் சிஸ்டர்? புரியுதா? போன திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். இதனால் இல்லைங்க வீட்டு கத்திரிக்கு சோதரம் மாமே இல்லையா? லவ் யூ.